அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் 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 வந்தனம். நமஸ்கார்னா என்னன்னு தெரியாதே. சரி, சும்மா சொல்லுவோம். நமக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சு என்ன கேட்கவா போகிறாங்க? கேட்க மாட்டாங்கல்ல. நமஸ்கார்னு வருமோ? சரி, ஏதோ இருக்கட்டும். சரி, ஓகே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருக்குறளில் ஒரு அதிகாரத்தை பார்க்க போகிறோம். என்ன அதிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல குரூப் 4 சிலபஸை பார்ப்போம். அதாவது சிலபஸை இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதில் யூனிட்டு 7 பகுதியில் திருக்குறளை கொண்டாந்து வச்சுருக்கிறாங்க. அதில் 20 அதிகாரங்கள் மட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் இருக்கிற முதல் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். என்ன அதிகாரம்? ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரம். இந்த அதிகாரம் எங்கே இருக்குது அப்படின்னா, பழைய சமச்சீர் புத்தகத்தில் 10ஆம் வகுப்பில் இருக்குது. 10ஆம் வகுப்பில் முதல் இயல்லையே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் சொன்ன உடனே ஓடிடாதீங்க, சரிங்களா? ஒரு சிலருக்கு திருக்குறள் அப்படின்னாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், பிடிக்காது. அதாவது இந்த சேனலில் நம்ம போடுற வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு விலாக் மாதிரி அப்படியே ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு தான் வீடியோ போடுவோம். ஸோ டோன்ட் வரி, வீடியோவை முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? சரி, வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு லைக் போடுங்க. அவசரப்பட்டு இப்போயே லைக் போட்டுறாதீங்க. வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கேட்கவா போகிறீங்க? சரி, லைக் போட்டு விட்ருங்க. சரி, ஓகே. ஒவ்வொரு குறளாக பார்ப்போம். ஒழுக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம், ஓகேவா? இதில் முதல் திருக்குறள் என்னன்னு பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க? ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இதுதான்ப்பா திருக்குறள். என்னப்பா அது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் கிடையாது. அதாவது திருவள்ளுவர் திருக்குறளில் ஜாலியாக எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஆனால் அதை படிக்க தெரியாமல் நாம் தான் படித்து அதை கொஞ்சம் பயந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஓகேவா? அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் அப்படின்னா, ஒழுக்கம் அனைத்து சிறப்புகளையும் நமக்கு தருவது. அதாவது ஒருத்தன் ஒழுக்கமாக இருக்கிறான்னா அவனுக்கு எல்லா சிறப்புமே தேடி வரும். அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அதாவது அப்படிப்பட்ட ஒழுக்கத்தை நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும்? சரியாக பாதுகாத்துக்கணும்ல. அதைத்தான் திருவள்ளுவர் முதல் திருக்குறளில் சொல்கிறாரு. வேறு ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். இவ்வளோ தான் மேட்ரு, ஓகேவா? முடிஞ்சிருச்சு. அப்போ இதில் இருக்கிற சொல்லும் பொருளும் என்னது? நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. விழுப்பம் அப்படின்னா சிறப்புன்னு அர்த்தம், ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும் அப்படின்னு அர்த்தம். அடுத்து இதில் இருக்கிற இலக்கண குறிப்பையும் சேர்த்து பாட்டு விட்டுருவோம். ஒழுக்கம் அப்படிங்கிறது என்னது? ஒழுக்கம் என்பது தொழில் பெயர். அதாவது ஒழுக்கம்ங்கிறதும் ஒரு தொழில் தானே. அதாவது சைலண்ட்டாக உட்கார்ந்து ஒழுக்கமாக இருக்கிறதும் ஒரு தொழில் தானே. அப்போ தொழில் பெயர். அடுத்து பாருங்கள், படும். படும் அப்படிங்கிறது செய்யும் என்னும் வாய்ப்பாட்டு வினைமுற்று. படும்னா செய்யும்னு அர்த்தம். செய்யும் அப்படிங்கிறது என்னது? ஒரு வினைமுற்று. இது செய்யும் என்ற வாய்ப்பாட்டு வினைமுற்று. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகே, ஒரு குறளை முடிச்சிட்டோமா? முடிஞ்சுதா? புரிஞ்சுதா? திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அவ்வளோதான், ஓகேவா? அடுத்து 2வது திருக்குறளுக்கு போகலாமா? 2வது திருக்குறள் என்ன சொல்கிறாரு? பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அதாவது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம். அதாவது பரிந்துன்னா என்ன? அதாவது என் சார்பாக எனக்கு பரிந்து பேசுகிறான்னு சொல்லுவாங்கள்ல. பரிந்துன்னா விரும்பின்னு அர்த்தம். அதாவது பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் அப்படின்னா, அதாவது ஒழுக்கத்தை அப்படியே விரும்பி பாதுகாக்க வேண்டும். அதாவது கடமைக்கு ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடாது. ஒழுக்கம்ங்கிறத அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக அப்படியே விரும்பி அப்படியே அதை பாதுகாக்கணும். ஏன் பாதுகாக்கணும்? ஏன்னா தேரினும் அஃதே துணை, தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. அதாவது எந்த டைப்பாக எடுத்து ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கம்தான் நல்ல துணை. அதாவது எப்படி வேணால் ஆராய்ச்சி பண்ணிக்கோ, ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஒழுக்கம்தான் நமக்கு நல்ல துணையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். அதனால் எப்பாடுபட்டாவது அந்த ஒழுக்கத்தை காப்பாற்றுப்பா அப்படின்னு சொல்கிறாரு, ஓகேவா? அதாவது பரிந்துனா விரும்பின்னு அர்த்தம், தேரினும் அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாலும் அப்படின்னு அர்த்தம், ஓகேவா?
அப்போ 2வது திருக்குறளையும் முடிச்சாச்சு. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. ஓகே, இதில் இருக்கிற இலக்கண குறிப்பு என்னது? காக்க அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று. பரிந்து தெரிந்து இதெல்லாம் வந்து வினை எச்சங்கள். அதாவது வினை எச்சம்னா வினை முடியாமல் இருக்கிறது தான் வினை எச்சம். ஓகேவா? பரிந்து சென்றான், தெரிந்து கொண்டார், இப்படி ஏதாவது ஒன்று முடியாமல் இருக்குதுன்னா அதுதான் வினை எச்சங்கள். ஓகே, பிரித்து அறிதல், பிரித்து எழுத கொடுத்துருக்காங்க பாருங்கள். பரிந்தோம்பி அப்படின்னா பரிந்து கூட்டல் ஓம்பி, தெரிந்தோம்பினா தெரிந்து கூட்டல் ஓம்பி. ஆக மொத்தம் அவ்வளோதான், 2 குறளை முடிச்சாச்சு. அடுத்து 3வது குறளுக்கு போகலாமா? 3வது குறள் என்ன சொல்கிறாரு? ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஒழுக்கமுடைமை குடிமை, குடிமைனா குடிமையில் புத்தகம் கிடையாது. அதாவது குடிமைனா உயர்குடி அப்படின்னு அர்த்தம். அதாவது குடிமைனா உயர்குடின்னு அர்த்தம்னா அப்புறம் அங்கே நான் குடிமைகளில் வீடியோ போடும்போது சார் அப்போ குடிமையல்னா உயர்குடியினரை பற்றி அறியும் இயலா அப்படின்னு வந்து கேட்கக்கூடாது. அது வேற இது வேற. ஓகேவா? இங்கே குடிமைங்கிறது உயர்குடியை குறிக்கிறது, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள் ஒழுக்கம், அடுத்து பாருங்கள் இழுக்கம். இழுக்கம் அப்படிங்கிறது என்னது? ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒழுக்கமுடைமை குடிமை, ஒழுக்கம் உடையவர்தான் உயர்குடியினர். அப்படி ஒழுக்கம் இல்லைன்னா அவர் இழிந்த குடியினர். அவ்வளோதான், ஜஸ்ட் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். ஒழுக்கத்தோடு இருந்து காப்பாற்றுக்கோ, அப்போ தான் நீ நல்ல குடின்னு அர்த்தம். ஒழுக்கம் இல்லைன்னா நீ இழிந்த குடி அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இதில் இலக்கண குறிப்பு என்ன இருக்குது? இழிந்த பிறப்பு. இழிந்தன்னா என்னது? சென்டென்ஸு கம்ப்ளீட் ஆகலை, அப்போ இது வந்து பெயரை குறிக்குது. ஸோ பெயரச்சம். ஓகே, 3வது குறளையும் முடிச்சாச்சா? எப்படியோ கஷ்டப்பட்டு தடுமாறி வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போல் தெரியுது. டோன்ட் வரி, வீடியோவை என்ஜாய் பண்ணி பாருங்கள். சரி, அடுத்த குறளை பார்க்கலாமா? மறப்பினும் ஒத்து கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கங் குன்ற கெடும். இது என்ன குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறப்பினும் ஒத்து கொள்ளலாகும். அதாவது ஒருத்தனு தான் படித்த கல்வியை மறந்தாகூட ஒத்துக்கலாம். இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் படிக்கிறத மறந்தால் கூட ஒத்துக்கொள்ளலாம். அதுக்காக படிக்காமே எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது. படிக்கணும், சரியா? படித்தது மறந்தால் கூட ஒத்துக்கலாமா? ஆனால் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும். ஆனால் அவனுடைய ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா அவனுடைய மொத்த குடிப்பிறப்பே அழிஞ்சு போயிடும். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊர்னா உங்கள் ஊர்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஊரில் அதாவது ஒருத்தர் நல்லா வாழ்ந்திருப்பார். அவர் வந்து பண்ண ஒரு தப்பால் அவங்களுடைய ஃபேமிலி அப்படியே டவுனுக்கு போயிருக்கும். பாரம்பரியமாக எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பணக்காரராக இருந்திருக்காங்க, இப்போ ரொம்ப ஏழையாகவும் மாறி இருக்கிறாங்க. என்ன காரணம்னா ஒழுக்கம் கெடுவது தான். ஸோ அப்படி வந்து ஒழுக்கத்தை கெடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது மறப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும். நான் ஒத்துக்கலாம்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நம்ம ஒழுக்கம் கெட்டுட்டோம்னா நம்மளுடைய குடியுடைய பெருமையே கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இதில் இருக்கிற இலக்கண குறிப்பு என்னது? கெடும் அப்படின்னா செய்யும் என்ற வாய்ப்பாற்று வினைமுற்று. குழல் அல்னா அள்ளீற்று தொழில் பெயர். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 4 குறளை கஷ்டப்பட்டு முடிச்சாச்சுப்பா. 5வது குறளுக்கு போகிறோம்ப்பா, கொஞ்சம் கவனிங்கப்பா. அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அப்படின்னு சொல்கிறாரு. இது என்ன குமார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை. அழுக்காறுனா என்னது? பொறாமை இருக்கிறவங்கிட்ட அவனுக்கிட்ட செல்வம் நிலைக்காது, பணமே நிலைக்காது. பொறாமை வச்சுருக்கிறான், அவங்ககிட்ட பணம் நிலைக்காது. ஆனால் இந்த காலத்தில் அப்படி இருக்கான்னு கேட்டால் அது கொஞ்சம் டவுட்டு தான். பொறாமப்படுறவங்ககிட்ட தான் நிறைய பணம் இருக்குது. சரி விடுங்க, அது காலம் மாறி விட்டது. அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, அதுபோல் ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. ஒழுக்கம் இல்லாதவன்கிட்ட உயர்வு இருக்காது. இது அப்படியே சிம்பிளாக சொல்கிறாரு பாருங்க. அதாவது மனசில் பறிஞ்சிச்சா? அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆக்கம்னா என்ன? செல்வத்தை குறிக்குது. சரி, இங்கே என்ன அணி வந்திருக்கு? அணியையும் கேட்பாங்க. இதில் வந்து ஓமை அணி வந்திருக்கு. ஊமை அணியா அப்படின்னா என்ன? அதாவது
2 செயலை எடுத்து கம்பேர் பண்ணுறது தான் ஓமை. மேலே நம்ம என்ன பார்த்தோம்? அதாவது பொறாமை இருக்கிறவங்கக்கிட்ட செல்வம் இருக்காது. அதே மாதிரின்னு நம்ம உதாரணம் காட்டுறோம்ல, அதுதான் ஓமை அணி. உதாரணம் காட்டுறது தான் ஓமை அணி, சிம்பிளாக சொல்லணுன்னா. அதே மாதிரி ஒழுக்கம் இலான்கண் உயர்வு, ஒழுக்கம் இல்லாதவங்கிட்ட உயர்வு இருக்காது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இதில் இருக்கிற இலக்கண குறிப்பு என்னது? உடையான்னா வினையாளனையும் பெயர். அடுத்து 6வது குறளுக்கு போகிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குறீங்க போல இருக்குது. எல்லாம் கபால் வீடியோக்குள்ளே வர்றீங்க, எல்லாம் ஓடிடுறீங்க, தெரிச்சு ஓடிடுறீங்க போல் திருக்குறள் சொன்ன உடனே. சரி பாருங்கள், இன்னும் ஒரு 4 குறள் தான் இருக்குது, அப்படியே தடுமாறி ஓட்டிடுவோம். 6வது குறள் பாருங்கள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் அப்படின்னா, அதாவது ஒழுக்க நெறியிலிருந்து தவறமாட்டார்கள். யார் உறவோர்னா? யார்? மன வலிமை உடையவர்கள். ஏன் தவற மாட்டாங்க? இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. அப்படி ஒழுக்கத்திலேருந்து விலகிட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க. தெரிஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கூட ஒழுக்கத்திலேருந்து விலக மாட்டார்கள். அதை தான் இங்கே சொல்லியிருக்காரு. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஏதம்னா குற்றம் அப்படின்னு அர்த்தம், ஒல்கார்னா விலக மாட்டார்னு அர்த்தம். புரியுதுங்களா? அதாவது ஒழுக்கம் தவறிட்டா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சவங்க அந்த ஒழுக்கத்திலிருந்து தவற மாட்டார்கள். அதான் கருத்து. சரி, இலக்கண குறிப்பு என்னது? உறவோர் அப்படின்னா வினையாளனையும் பெயர். அவ்வளோதானே. 6வது திருக்குறளை திருப்பி பாருங்கள். ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோர் இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. அடுத்து 7வது திருக்குறளுக்கு போகிறோம். இன்னும் ஒரு 4 தான் இருக்குதுப்பா. கொஞ்சம் கவனிங்கப்பா. கொஞ்சம் இங்கிட்டு ஓகே. 7வது திருக்குறள் பாருங்கள். ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. இதில் என்ன குமார் சொல்கிறாரு அப்படின்னா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, ஒழுக்கம் உடையவர்கள் மேன்மையை அடைவார்கள். மேன்மைன்னா புகழ் பெருமை அந்த மாதிரி சொல்லிக்கலாம். ஒழுக்கம் இருந்தால் அதை அடைவார்கள். இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஒழுக்கம் இல்லாதவர்கள் எய்துவர்னா அடைவர்னு அர்த்தம். அதாவது அடையக்கூடாத பழிகளையும் அடைவார்கள். ஒழுக்கமாக இருந்தால் நமக்கு எல்லா புகழும் கிடைக்கும். ஒழுக்கம் இல்லைன்னா எல்லா கேவலமும் நம்மளை சேரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்து இலக்கண குறிப்பு பாருங்கள். எய்தா பழி. எய்தா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம். எய்துவர் பலர்பால் வினைமுற்று. எய்துவர்னா ஒருத்தரையாக குறிக்குது, பலரை குறிக்குது. அப்போ பலர்பால் வினைமுற்று. ஓகேவா? அப்போ இந்த திருக்குறள் என்ன சொல்கிறாருன்னா, ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. ஓகேவா? முடிஞ்சு போச்சு. அடுத்தது 8வது திருக்குறளுக்கு போகிறோம். இன்னும் ஒரு 3 தான் இருக்குது, பார்த்துருவோம். சரி பாருங்கள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். அதாவது நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம். வித்துன்னா என்னது? விதை. அதாவது நல்லொழுக்கமாக இருந்தோம்னா அது நன்மையை விளைய வைக்கக்கூடிய வித்து, நமக்கு நன்மையை உருவாக்கக்கூடிய விதை. எது? நம்ம ஒழுக்கமாக இருக்கிறது நல்லதை கொடுக்கக்கூடிய விதை மாதிரியாம். அதுவே தீய ஒழுக்கம் இல்லாமல் இருந்தால் அது என்றும் இடும்பை தரும். இடும்புன்னா என்னது? இடும்புன்னா துன்பம். இடும்பை அதாவது ஒழுக்கமில்லை, உனக்கு துன்பந்தான் வரும். ஒழுக்கமாக இருந்தால் நீ இருக்கிற ஒழுக்கம் உனக்கு நல்லதை கொடுக்குற விதை மாதிரி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இதில் இருக்கிற இலக்கண குறிப்பு என்னது? நல்லொழுக்கம் தீயொழுக்கம் அப்படிங்கிறது பண்பு தொகை. திரும்ப பார்க்கலாமா? நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஓகே. அடுத்து 9வது திருக்குறளுக்கு போகலாமா? அப்பாடா, இன்னும் ஒரு 2 தான் இருக்குது. 2 முடித்த உடனே வீடியோ விட்டு கபால்னு வெளியே போயிடணும்னு பிளான் பண்ணிகிட்ருப்பீங்க, அப்படி தானே? ஓகே, சரி வாட்ச் பண்ணுங்கள். 9வது திருக்குறள் என்னது? ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சுழல். இதில் என்னப்பா சொல்கிறாரு அப்படின்னா, ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே, அதாவது நல்ல ஒழுக்கம் உடையவர்கள் தீய வழுக்கியும் வாயால் சுழல். அதாவது ஒல்லாவேனா இயலாவேன்னு அர்த்தம். அதாவது ஒழுக்கம் உடையவங்க தடுமாறி கூட தடுமாறி தெரியாதனமாக கூட தீமை தரும் சொற்களை சொல்லவே மாட்டாங்க.
அவங்க பேசுகிறது நல்ல விஷயமாக தான் இருக்கும். அதாவது தவறிக்கூட தீமை தரும் சொல்ல பேச மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதோடைய கருத்து. ஒழுக்கம் உடையவர் கொல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொலல். ஓகேவா? இங்கே சொலல் அப்படிங்கிறது என்ன குறிக்குது? தொழில் பெயரை குறிக்குது. ஓகே, அடுத்து 10வது திருக்குறள். அப்பாடா, ஒரு வழியாக முடிக்க போகிறோமப்பா. சரி பாருங்கள். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். அதாவது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உலகத்தோடு ஒட்ட ஒழுகல். உலகம்னா இந்த பூமி கிடையாது, பூமியில் இருக்கிற மக்கள். உலகம் அப்படிங்கிறது உயர்ந்தோர். அதாவது உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், இந்த உலகத்தோடு ஒட்டி வராத மக்கள். அவங்க படிச்சிருந்தாலும் படிக்காதவங்க தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒட்ட அப்படின்னா பொருந்தன்னு அர்த்தம், ஒழுகல்னா நடத்தல் வாழ்தல்னு அர்த்தம். அதாவது படித்தாலும் படிப்புக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதை விட்டுட்டு படிப்புக்கு தகுந்த மாதிரி நடக்கலைன்னா அவங்க படித்தும் படிக்காதவங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. இப்போ 10 திருக்குறளையும் பார்த்துட்டோமா? அப்பாடா, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. எப்படியோ வீடியோவை மனுஷன் முடிச்சிட்டாயா, அப்பாடா அப்படி தோணுமே. இப்போ 10 திருக்குறளையும் நம்ம பார்த்துட்டோம். இதில் இலக்கண குறிப்பு ஒன்றில் மட்டும் வந்தது. இதில் இந்த அழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கம் இலான்கண் உயர்வு. இதில் என்ன அணி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க, ஓமி அணி இருக்குது. ஸோ இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதாவது திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு ஜாலியாக படிங்க. இந்த திருக்குறளை இன்னும் ஒரு 4 டைம் படிங்க, இல்லை என் வீடியோவையே 10 டைம் போட்டு கேளுங்க. சலிக்க போட்டு கேளுங்க பாருங்கள், அப்படியே மனசில் பதிஞ்சிரும். மனசில் பதிஞ்சிச்சுன்னா போதும், படிக்கவே தேவையில்ல. திருக்குறளில் 20 அதிகாரம் தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு அதிகாரத்தை நம்ம முடிச்சிட்டோம், இன்னும் 19 தான் இருக்குது. சிம்பிளாக முடிச்சிடலாம், டோன்ட் வரி. சரிங்களா? சரி, நான் கேட்க மறந்துட்டேன், வீடியோ எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? நல்லா இருந்ததுன்னா லைக்கு, கமெண்ட்டு, ஷேரு எல்லாம் பண்ணுங்கப்பா. எதையுமே பண்ண மாட்டேன்றீங்க. சரி, பார்த்து பண்ணி விடுங்க. சரிங்க, அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.